Hello guys, hope you all are doing good. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இட்ஸ் அ டேட்டா இன்ஜினியரிங் யூடியூப் லைவ் சீரிஸ். ஸோ நான் உங்கள் ஃப்ராங்க்லின், ஐம் அ ப்ரொஃபஷனல் டேட்டா இன்ஜினியர். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் நான் இன்டர்வியூஸ் போகிறப்ப நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் அண்ட் முக்கியமான ப்ரெஷ்அப் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் லைவ் சீரீஸில் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ இஸ் brought to you by டேட்டா வேலி. இதுதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எட்டெக் கம்பெனி ஆஃப் 2025. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா சீக்வல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், டேட்டா மாடலிங் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், பிக் டேட்டா டூல்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ETL பைப்லைன்ஸ் அண்ட் க்ளவுட் டெக்னாலஜிஸ். ப்ரோ என்ன ப்ரோ டேட்டா இன்ஜினியரிங் யூடியூப் லைவ் சீரீஸில் இத்தனை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டேன்னா, இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா உங்களை பேசிக்ஸாக ஃபஸ்ட் இது வந்து செக் பண்ணுவாங்க. உங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்டாக இருக்கான்னு முதல் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்டட் டு திஸ் வீடியோ ஐ வுட் லைக் டு லெட் யூ நோ, இது ஃப்ரெஷர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இல்லை நான் வந்து திருப்பி புதுசாக இன்டர்வியூ போகிறேன், என்னோடய ஸ்கில்ஸை வந்து நான் ப்ரஷ்அப் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ சீரீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஒன் மோர் குட் திங் இஸ், நான் இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த சீரீஸில், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ மோர் டெக்னிக்கல், நிறைய கோடிங் ஓரியன்டாக நான் கொண்டு வரல. பட் ரேதர் இன்னைக்கு வந்து நல்ல ஃபண்டமெண்டல்ஸ், கொஞ்சம் கான்செப்ட்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நடக்கும், யூ வில் கெட் டு ஹாவ் ஹெச்ஆர் ஸ்க்ரீனிங் ரவுண்ட் இருக்கும். ஹெச்ஆர் ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சோடனே தென் யூ வில் ஹாவ் அ ஃபண்டமெண்டல்ஸ் ரவுண்ட். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரவுண்டில் இன்றைக்கி வரக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து யூ வில் கெட் டு ஹாவ் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், அப்புறம் பிஹேவியரல் ரவுண்ட் இருக்கும், அப்புறம் சினாரியோ பேஸ்ட் ரவுண்ட் இருக்கும், அப்புறம் ஹெச்ஆரோட நெகோசியேஷன் ரவுண்ட் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் எப்பயுமே சில கம்பெனிஸில் யூ வில் ஹாவ் லைக் 3 ரவுண்ட்ஸ். பட் மோரலெஸ் நம்ம வந்து ஒரு 6 ரவுண்ட்ஸ்க்கு அல்டிமேட்டாக ஒரு பேக் மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் டு கோ டு த கோடிங் ரவுண்ட், அப்புறம் பிஹேவியரல் பேஸ்ட் ரவுண்ட், அப்புறம் சினாரியோ பேஸ்ட் ரவுண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் டுடேஸ் கிளாஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் சீக்வல் கொஸ்டின்ஸ். ஸோ சீக்வல்னால் உங்கள் எல்லாருக்குமே என்னன்னு தெரியும் நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். இது வந்து இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்மகிட்ட இருக்க டேட்டா கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து இப்போ டேட்டா இன்ஜினியராக இருக்கிறோன்னா டேட்டா தான் நமக்கு வந்து எல்லாமே, எவ்ரிதிங் வந்து இன் அண்ட் ரவுண்ட் வந்து நம்ம டேட்டாவை சுற்றி தான் பண்ண போகிறோம். அப்போ இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு we need a language that can interact with it. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து சீக்வல் தேவைப்படுது. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how would you optimize a slow running SQL query? நீங்கள் ஒரு சீக்வல் query போட்டீங்க, நீங்கள் ஒரு சின்டாக்ஸை அப்ளை பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த சீக்வல் query பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேக்கிங் அ லாங் டைம், ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருக்கு. அண்ட் யூஆர் நாட் கெட்டிங் டு ஒரு கன்க்ளூஷன் வரல, ஒரு ரிசல்ட் வரமாட்டேங்குது, இல்லை ரிசல்ட்டே வருது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்குது. அந்த சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் இட் வாஸ் மீ, நான் வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அதில் மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் காலத்தில் நம்ம வந்து ஒரே ஒரு காலம் தான் எப்பயுமே, ஒன்றும் இல்லை பட் ஜென்ரலி ஒரு 2 to 3 காலம்ஸ் தான் மோஸ்ட் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ஐடி காலமாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி காலமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரூஷியலான ஒரு சில காலம்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த காலம்க்கு நம்ம வந்து இண்டெக்ஸிங் அப்ளை பண்ணிடணும். இண்டெக்ஸிங் அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்னா, இந்த அன்னார்டர் டேட்டாவுக்கு வந்து இந்த டேட்டா பேஸில் வந்து ஒரு பாயிண்டர்ஸ் க்ரியேட் ஆகிடும். இந்த ஒவ்வொரு காலம் இருக்குல்ல, காலத்தில் இருக்கக்கூடிய ரோஸ்க்கும் டேட்டா பேஸில் வந்து ஒரு பாயிண்டர்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டேட்டா ஃபெச் பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் த்ரூ த ஹோல் டேபிள் இந்த பாயிண்டர்ஸ் நான் ஆக்சஸ் பண்ணுறதுனால என்னோட சீக்வல் query வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். அப்புறம் மோஸ்ட் காமனாக நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார். செலக்ட் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காலத்தையும் நமக்கு வந்து ஃபெச் பண்ணி கொடுத்துரும். பட் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன டேபிளாக இருக்குன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், the data will run, the processing time will be less. But if the data is very huge, if the table is very huge, இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் ஜாயின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா யூஆர் கிரியேட்டிங் அ காம்பினேஷன் ஆஃப் டேபிள்ஸ். இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டார் போட்டிங்கன்னா ப்ராசஸிங் டைம் எவ்வளோ நேரம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்,
தேவையில்லாத காலம்ஸ்லாம் விட்டுட்டு, அதாவது செலக்ட் ஸ்டார் ரன் பண்றத விட்டுட்டு, நமக்கு என்னென்ன காலம் தேவையோ அத மட்டும் தான் நம்ம ஃபெட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து ஒரு 20 ரோஸ் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் செலக்டிங் ஆல் த 20 காலம்ஸ், அதாவது செலக்ட் ஸ்டார், I can use certain phrases like select and the column name. For example, timestamp. For example, order ID. For example, custom ID. அது மட்டும் வேண்டக்கூடிய காலம்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த ப்ராசஸிங் ஸ்பீடும் கூடும். ஏன் கூடுதுன்னா நம்ம லோட் பண்ணக்கூடிய டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் SQL queryல. இந்த வேர் கிளாஸ் என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணும். நம்ம இந்த ஃபில்டரை வந்து முன்கூடியே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் அ ஃபுல் டேபிள் ஸ்கேன் நம்ம வந்து முன்னாடியே வந்து ஃபெட்ச் பண்ணிடுறோம். எந்தெந்த டேட்டா தேவையோ, எந்தெந்த ஃபில்டர் கீழே எனக்கு டேட்டா வேணுமோ அது மட்டும்தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ வி ஹேவ் டு யூஸ் வேர் கிளாஸ். அப்புறம் எக்ஸ்பிளைன். இந்த எக்ஸ்பிளைன் வந்து என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஏற்கனவே ஒரு SQL ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார்னு கூட வச்சுப்போமே. இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் போடுறப்ப இந்த எக்ஸ்பிளைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னாடி யூஸ் பண்ணிட்டோம்னா, இப்போ இது வந்து அந்த SQL query என்னென்ன பிளான்குள்ளால போச்சு, என்னென்ன டேபிளை ஸ்கேன் பண்ணுச்சு, எப்படி ஸ்கேன் பண்ணுச்சு, இதில் என்னென்ன வந்து ஜாயின்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து காட்டி கொடுக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணுறனால நம்ம வந்து இப்போ ஏற்கனவே ரன் பண்ணியிருக்கக்கூடிய சின்டாக்ஸ் மூலமாக நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், நம்ம வந்து ஜாயின்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, நம்ம ஷார்ட்டிங்கை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம இண்டெக்ஸ் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸ் அப்ளை பண்ணாமல் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம இண்டெக்ஸிங் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ இந்த எக்ஸ்பிளைன் கோடு போட்டோடனே நமக்கு அது காட்டி கொடுத்துரும் we are missing index. So that is a very good strategy. And then update table statistics. So table statistics அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் இருக்குது, டேட்டாபேஸில் வந்து டேபிள்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து என்ன லோட் ஆகும்னா, எத்தனை காலம்ஸ் இருக்குது, எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை நல் வேல்யூஸ் இருக்குது, எத்தனை டிஸ்டிங் வேல்யூஸ் இருக்குது, இது எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலைன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து என்ன ஆகிடும்னா இது வந்து ஸ்டேல் ஆயிரும்ல. ஸ்டேல் ஆனோடனே நம்ம வந்து பழைய ரெக்கார்டே அதை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ பழைய ரெக்கார்டே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால அந்த டேபிள் வந்து அப்டேட்டடாக இருக்காது, இல்லை நம்ம ரன் பண்ணக்கூடிய எஃபிஷியண்ட்டான SQL query கூட எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால என்ன பண்ணணும், நம்ம அனலைஸ் போட்டோன்னு வைக்கிறேன், இப்போ இந்த டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கரெக்ட் அப் டு டேட் ஆயிரும். இப்போ திருப்பி என்ன ஆகும், நம்ம கரண்ட் அப்டேட் பண்ணனால இப்போ நல் வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னு நமக்கு ஆப்வியஸாக டேபிளில் இருக்கும். நமக்கு வந்து எத்தனை டிஸ்டிங் வேல்யூஸ் இருக்குன்னு தெரியும், எத்தனை ரோ கவுண்ட் இருக்குது, எத்தனை நல் வேல்யூ, இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் டீநார்மலைஸ் இஃப் நெசசரி ஃபார் ரீட் ஹெவி ஒர்க் லோட்ஸ். இப்போ டீநார்மலைஸ்னா என்ன, நார்மலைஸ்னா என்ன? நார்மலைஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய டேபிள் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 10 காலம் டேபிள் இருக்குது, இதை நம்ம வந்து பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி இதை வந்து நம்ம குட்டியாக மாற்றணும்னா அது பேர் நார்மலைசேஷன். இல்லை எனக்கு மல்டிபிள் சின்ன சின்ன டேபிள் இருக்குது, இந்த சின்ன டேபிள் எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணேன்னா அது பேர் வந்து டீநார்மலைசேஷன். இப்போ நம்ம டீநார்மலைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகிடுது, நம்ம வந்து நிறைய ரீட் ஹெவி பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் குட் டு டூ டீநார்மலைசேஷன். அப்புறம் நமக்கு இப்போ வந்து வியூஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு டேட்டா ஃபெச் பண்ணுறோம், அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இன்ஸ்டெட் காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் சப்கொரிஸ் யூஸ் பண்ணோம்னா அதோட ரன்னிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். SQL queryயோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஜம்பிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப காமனாக கேட்பாங்க, ரைட் அ SQL query டு ஃபைண்ட் த செகண்ட் ஹையஸ்ட் salary இன் டேபிள். நீங்கள் மொத்தமாக கோடை பார்த்தீங்கன்னா சில நேரம் இதுவே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, இதுண்டா வித்தியாசமான கோடாக இருக்குது, இதெல்லாம் மண்டைக்கு ஏறுமா அப்படின்னு தோணும். ஸோ அதெல்லாம் மறந்துடுங்க, ரொம்ப சிம்பிளாக பார்ப்போமே. ஸோ இதை மறந்துடுங்க, வேர் இருக்குல்ல, வேறு கீழே இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ இந்த டாப்பில் இருக்க 2 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம போவோமே, செலக்ட் சேலரி as highest ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிப்போமே. இப்போ நம்ம அப்படின்னு போட்டோன்னா என்ன வரும், செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னா அந்த சேலரி காலம் எல்லாமே வரும், ரைட்டா? அந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்கக்கூடிய சேலரி காலம் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுவோம். இப்போ மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா அந்த சேலரி காலத்தில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு ரிவீல் ஆகும், ரைட்டா? இப்போ சேலரி வந்து மொத்த காலமாக சூஸ் பண்ணோன்னா ஃபுல் காலம் ரிவீல் ஆகும்.
இப்போ மேக்ஸ் ஆஃப் தி சேலரி சூஸ் பண்ணோன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் சூஸ் ஆகும். சரி, இப்போ இதில் வந்து நம்ம வேர் கிளாஸ் என்ன யூஸ் பண்ணோம்னா, ஏன்னா we are not doing any aggregation here. aggregation பண்ணாதனால நம்ம வந்து இங்கே வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம என்ன ஃபில்டர் பண்ணுறோன்னா, இப்போ நான் எடுக்கக்கூடிய அந்த சேலரி வந்து இப்போ மேலே ஒரு மேக்ஸ் சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதோட லெஸ் வேல்யூவாக இருக்கணும். இப்போ நம்ம மேக்ஸ் ஆஃப் இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு ஒரு 10 டிஜிட் வச்சு இதில் மேக்ஸ் ஆஃப் திஸ் நம்பர்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்பர் 10 தானே சொல்லுவீங்க. ஓகே, இப்போ இதுதான் இதோட அவுட்புட். ஃபஸ்ட்டு 2 லைனோட அவுட்புட் வந்து நம்பர் 10. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஓகே, ஆனால் எனக்கு அது தேவையில்ல. இந்த சேலரி வந்து இது வந்து மேக்ஸ் ஆஃப் தி சேலரி விட லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ 10 விட லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நான் போட்டேன்னா இப்போ இருக்க மேக்ஸ் வேல்யூ என்ன நமக்கு? நம்பர் 9. ஸோ இந்த queryல வந்து ஃபர்ஸ்ட் we are choosing the highest of the value. அப்புறம் என்ன பண்ணுறோம்? இதோட லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிங்கிள் வேல்யூவை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ இது என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஹையஸ்ட் சேலரியை நமக்கு வந்து ரிவீல் பண்ணும். புரிஞ்சா? அப்புறம் தேர்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர் அண்ட் ஹேவிங் கிளாஸ் இன் அ சீக்வல்? வேர் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு ஆக்ரிகேட் பண்ணுறோம். ஆக்ரிகேட்னா நீங்கள் சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கால்குலேஷன் இல்லை ஒரு குரூப்பிங் பண்ணுறோம். இப்போ குரூப்பிங் பண்ணாமல் இல்லை குரூப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் பண்ணணும்னா நம்ம வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஹேவிங் கிளாஸ் அப்போ எங்கே யூஸ் பண்ணுறது? எனக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன், அதாவது குரூப்பிங் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஹேவிங் ஃபில்டர் வேணும். ஸோ ஆக்ரிகேட் பண்ணுறப்பெல்லாம் யூ நீட் ஹேவிங். எப்பப்போ நீங்கள் ஆக்ரிகேட் பண்ணலையோ உங்களுக்கு வேர் வேணும். சரியா? இது ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட பார்த்துரும். அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேர் அண்ட் ஹேவிங் ரெண்டையுமே அட் அ டைமில் யூ கேன் கம்பைன் அண்ட் யூஸ் ஆஸ் வெல். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருவோமே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஒரு எம்ப்ளாயி டேபிளில் ஐ எம் கோயிங் டு சூஸ் எவ்ரி திங், எல்லாமே சூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்? வேர்னு போட்டு ஐ எம் ஃபில்டரிங் டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ். எனக்கு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ரைட்? இப்போ ஒரு பிஸ்னஸ் டீமாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் டீமாக இருக்கலாம், அட்மின் டீமாக இருக்கலாம், ரிசப்ஷன் டீமாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து என்ன ஃபில்டர் பண்ணுறேன்? சேல்ஸ்ன்னு ஃபில்டர் பண்ணிடுறேன். இது வந்து இப்போ இதில் ஒரு இதை ஆக்ரிகேட் பண்ணுறோமா, இதில் எதுவும் குரூப்பிங் யூஸ் பண்ணுறோமா, இல்லை இதில் எந்த விதமான ஒரு கால்குலேஷன்ஸ் ரன் பண்ணுறோமா? இல்லை. அதனால இங்கே வந்து வேர் கிளாஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது இந்த கோடு பாருங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறோம். அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம வந்து எதனால் குரூப்பிங் பண்ணுறோம்? டிபார்ட்மெண்ட்டாகவே குரூப்பிங் பண்ணுறோம். சரி, நீங்கள் டிபார்ட்மெண்ட் இப்போ நம்ம 5 டிபார்ட்மெண்ட் சொன்னேன், ரைட்டா? சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், அட்மின், ரிசப்ஷன். இப்போ நான் குரூப்பிங் பண்ணுறேன். இப்போ ஒரு 100 காலம்ஸ் எனக்கு இருக்குன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு 20 காலமுக்கும் ஒவ்வொரு குரூப் வச்சுக்கலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 20 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளில் இப்போ நான் இது குரூப் பண்ணிட்டேன்னா இது எனக்கு 5 குரூப் ஆயிரும், ரைட்டா? இப்போ எனக்கு 5 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குன்னா 5 குரூப்பாக தானே மாறும், குரூப் பை யூஸ் பண்ணிட்டேன்னா. சரி, இப்போ நான் வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இப்போ இங்கே நமக்கு என்ன தேவைன்னா ஆக்ரிகேஷன். சரியா? அதாவது ஹேவிங் கிளாஸ். ஏன்னா நீங்கள் இது குரூப்பிங்னாலே இது வந்து ஒரு ஆக்ரிகேஷன் தானே. நீங்கள் ஆக்ரிகேட் பண்ணுறீங்கன்னா யூ நீட் அ ஹேவிங் கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சரி, எனக்கு வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 per டிபார்ட்மெண்ட் சொன்னேன். ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி டிஃப்ரெண்ட். இல்லை, சம்டைம்ஸ் 19 இருக்கலாம், சில டிபார்ட்மெண்ட்டில் 25 இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம்? எனக்கு டிபார்ட்மெண்ட் வேணும், ப்ளஸ் இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் எம்ப்ளாயி டேபிளில். இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்? டிபார்ட்மெண்ட் வச்சு குரூப்பிங் பண்ணிட்டு இதில் வந்து எனக்கு கவுண்ட் வந்து அபோவ் 10 மேலே இருந்தால் மட்டும் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை காட்டுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஆக்ரிகேஷன் பண்ணுறோம், ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம். ஆனால் இதில் எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. அந்த ஒரு சேல்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு அந்த ஃபில்டர் போட்டால் உங்களுக்கு எத்தனை, இப்போ 100 காலம்ஸ் இருக்குன்னா நீங்கள் சேல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய 20 எம்ப்ளாயிஸ் தான் வரப்போகிறாங்க. ஸோ யுவர் அவுட்புட் இஸ் கோயிங் டு பி 20 rows. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட், நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் தான் உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ரோஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய அக்ரிகேஷன். இது நான் வந்து காம்பினேஷனாகவும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன், ப்ளஸ் நான் சேலரியும் பார்க்குறேன். இதில் வந்து ஆவரேஜ் சேலரி பார்க்குறேன். சரி, இந்த ஆவரேஜ் ஆஃப் சேலரி எது கூட நான் பார்க்குறது? எம்ப்ளாயீஸ்க்கு நான் பார்க்குறேன், பட் எது கூட நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன்? எதில் நான் லைக் இப்போ வந்து சிம்பிளாக ஆவரேஜ் சேலரின்னு போட்டேன்னா
அது வந்து மொத்தமாக எனக்கு வந்து ஒரு காலம் தானே கொடுக்கும். இப்போ ஆவரேஜ் ஆஃப் இப்போ வந்து கிளாஸில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு மார்க் எடுத்திருப்பாங்க. இப்போ அதில் நான் வந்து ஆவரேஜ் சூஸ் பண்ணினா என்ன ஆகும்? இப்போ 100 பேருக்கும் ஆவரேஜாக எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 65 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் ஒன் அவுட்புட். பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பண்ணுறோம். இப்போ நம்ம மேலே 5 டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், ரைட்டா? இப்போ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் 5 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவரேஜ் சேலரி, ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க. இந்த 10th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணிடுவாங்க? ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன், இ செக்ஷன் அப்படின்னு பிரிச்சுடுவாங்க. டிபெண்டிங் வந்து கெப்பாசிட்டி அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட எஃபிஷியன்சி. இப்போ ஏ கிளாஸில் படிக்கிறவங்களாம் பயங்கர படிப்பாளிங்களாக இருப்பாங்க. இப்போ இ செக்ஷனில் பார்த்தீங்கன்னு வைங்க, கொஞ்சம் கம்மியாக படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு குரூப்பிங் பண்ணியிருக்காங்க, ரைட்? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஒவ்வொரு கிளாஸ், அதாவது நம்ம சினாரியோவில் டிபார்ட்மெண்ட், இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஏ செக்ஷனில் இருக்கிறவங்கலாம் டாப்பர். இப்போ அவனோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 95% இருக்கலாம். இப்போ பி செக்ஷன் இருக்கிறவன் கொஞ்சம் கம்மி, அவனோட ஆவரேஜ் 90 இருக்கலாம். சி செக்ஷனில் இருக்கிறவன் பிட்வீன் 80 to 90 இருக்கலாம். டி செக்ஷன்றவன் 80 to 60 வரைக்கும் இருக்கலாம். இப்போ இ செக்ஷன்றவன் 60 அண்ட் பிலோ இருக்கும், ரைட்? ஸோ இப்போ ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஆவரேஜ் எனக்கு தெரியணும். அப்படின்னா இப்போ நான் இங்கே குரூப்பிங் பண்ணுறேன் டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணி என்னோட ஆவரேஜ் சேலரி என்ன வருதோ அதை நான் சூஸ் பண்ணுறேன், ரைட்? இப்போ இங்கே இப்போ வேர் கிளாஸ் நான் இங்கே எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் என்னோட எம்ப்ளாயி இங்கே இருக்கான், அவன் இன்னைக்கு தான் ரிசைன் பண்ணிட்டான். அப்படின்னா இஸ் அன் இன்ஆக்டிவ், ரைட்? எனக்கு இன்ஆக்டிவ் எம்ப்ளாயை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேபிள், இப்போ இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் 100ன்னு சொன்னேன், ரைட்? எனக்கு இப்போ ஆக்டிவாக இருக்கிற எம்ப்ளாயீஸ் வரும் 80 தான், இன்ஆக்டிவ் வந்து 20. இப்போ ஏற்கனவே அது ப்ரீவியஸ் ரெக்கார்டில் இருக்காங்களே தவிர அவங்க வந்து வேலை பார்க்கல. அப்படின்னா இப்போ நான் வந்து ஆக்டிவ்னு பண்ணிட்டேன்னு வைங்களேன், இருக்கிற 80 எம்ப்ளாயீஸில் என்னப்பா ஆவரேஜ் சேலரி பெர் டிபார்ட்மெண்ட், புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபில்டர் வேர் வச்சு ஃபில்டரிங் பண்ணுறோம். பட் இதில் என்ன வித்தியாசம்னா, வேர் வந்து பிஃபோர் அக்ரிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் பைக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். குரூப் பைனா என்னன்னு சொன்னேன், இட்ஸ் ஃபார் அக்ரிகேஷன். ஸோ இப்போ குரூப்பிங் வந்து அக்ரிகேஷன் பண்ணிடுது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஃபில்டர் கிளாஸை அக்ரிகேஷனுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்கோம் அண்ட் ஹேவிங்கை வந்து ஆஃப்டர் அக்ரிகேஷன் பயன்படுத்தியிருக்கோம். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் சினாரியோ. ஹவு டு யூ டிப்பிக்கலி ஹேண்டில் நல் வேல்யூஸ் இன் யுவர் SQL queries? நல் வேல்யூஸ்னால் என்னங்க? நல் வேல்யூஸ்னால் என்ன? நல்னா ஜீரோவா? அப்படி கிடையாது. டேட்டாவில் பொறுத்த வரைக்கும் ஜீரோன்றதே ஒரு வேல்யூ தான். இப்போ எப்படி 1 2 3 4 5 இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 58.5 ஒரு டெசிமல் வேல்யூ, ஏதோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குன்னா, ஈவன் இன்க்ளூட்ஸ் ஜீரோ, ஒரு ஜீரோ இருந்தால் கூட இட் ஹாஸ் அ வேல்யூ. சரியா? அப்போ இந்த இடத்துல நல் வேல்யூனா என்னென்னா, அந்த இடத்துல ஒரு வேல்யூ இல்லைப்பா, இட்ஸ் ஜஸ்ட் அ பிளாங்க் வேல்யூ. ஒரு வேல்யூ கூட கிடையாது, வெறும் பிளாங்காக இருக்குது. அப்படின்னா அது டேட்டாக்குள்ளால் எப்படி ஸ்டோர் ஆகிடும்னா, டேட்டா பேஸில் நல் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகிடும். இந்த சினாரியோ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சினாரியோ கொஸ்டின். சிம்பிள் தாங்க, வெறும் 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க டேட்டாவில் நல் வேல்யூ இருக்கா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னா, இஸ் நல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினாரியோவில் எடுத்துப்போம், அதே எம்ப்ளாயி டேபிள் செலக்ட் நேம். இப்போ நான் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து நேமை செலக்ட் பண்ணுறேன், வேர் மேனேஜர் ஐடி இஸ் நல். இப்போ எல்லாரும் மேனேஜர் ஐடிக்கும் மோஸ்ட்டாக வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணியிருப்பாங்க, ஆர் அட்லீஸ்ட் ஆஸ் அ ஃபாரின் கீ ஆர் அஸ் அ யூனிக் கீ. எல்லாருக்குமே ஒரு மேனேஜருக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு மேனேஜர் ஐடின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மேனேஜருக்கு வந்து நம்ம ஐடி அசைன் பண்ணல அப்படின்னா ஜீரோன்னு காட்டாது, நல்லன்னு காட்டும். அப்போ நம்ம இஸ்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா, இந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்கக்கூடிய மேனேஜர் ஐடி நல்லா இருந்தால், யாருக்கு வேல்யூ இல்லையோ, யாருக்கு வேல்யூ வந்து பிளாங்காக இருக்கோ அவங்க மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம செக் பண்ணிட்டோமா, செக் பண்ணிட்டா இதில் வந்து நமக்கு ஒரு அவுட்கம் கிடச்சிருமா? இப்போ 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதில் 5 ரெக்கார்டு வந்து நமக்கு வந்து நல் வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அப்போ இப்போ இந்த சினாரியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சப்பறம் அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து குவாலஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், செலக்ட் நேம், திருப்பி அதே பேரை சூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், குவாலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த குவாலஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, இது வந்து காலம் நேம். ஸோ இது வந்து ஃபோன். இப்போ எம்ப்ளாயி டேபிளில் ஃபோனுன்றது வந்து என்னது, ஒரு காலமோட நேம். இப்போ இந்த காலம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்னு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேனேஜர் ஐடி கூட அசைன் பண்ணலாம். மேனேஜர் ஐடின்னு வச்சுட்டு நாட் ப்ரொவைடட்னு கூட போடலாம். இது ஆனால் ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து யூனிக் வேல்யூஸை அசைன் பண்ணாது. சரியா? இப்போ வந்து மேனேஜர் ஐடின்றப்ப அது நம்ம யூனிக்காக இருக்கணும்ல. ஒவ்வொரு மேனேஜருக்கும் ஒவ்வொரு ஐடி அப்படி தானே வச்சுருப்பாங்க. இப்போ 2 மேனேஜர்ஸ்க்கு ஒரே ஐடி கொடுத்துட்டா கன்ஃபியூஷனாக இருக்கும். அண்ட் தட் இஸ் நாட் குட் இன் எனி ஒரு பிஸ்னஸ் செட்டப்பில். இது நாட் குட் இல்லை. இப்போ இதில் பார்த்துப்போம். இப்போ ஃபோன் நம்பர்ன்றது நம்ம வந்து யூனிக் வேல்யூ தான் செட் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். என் ஃபோன் நம்பரில் உங்களை கூப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ யூனிக்கான நம்பர் தான் இருக்கணும். பட் நம்ம இங்கே வந்து இப்போ ஒரு ஜென்ரல் வேல்யூ செட்டப் பண்ணுறோம். ஏன் ஜென்ரல் வேல்யூ செட்டப் பண்ணுறோம்? ஏன் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணி நம்பர் வாங்கிக்கூடாது அப்படின்னா, நம்ம சேல்ஸ் டீம் கிடையாது, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் கிடையாது, இல்லை ஒரு கேம்பெயின் டீம் கிடையாது. வி ஆர் டேட்டா இன்ஜினியர்ஸ். நம்ம வந்து டேட்டா மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு ஹேண்டில் வித் கஸ்டமர்ஸ். நம்மளோட ப்ரைமரி கோல் என்ன? நம்மளோட இருக்க டேட்டாவை நரிஷ் பண்ணணும். அதை வந்து பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக மாற்றி கொடுக்க முடியும், எவ்வளோ தூரம் அதை வந்து என்ரிச் பண்ணி ஒரு வேல்யூ கொடுக்க முடியுன்றத நம்மளோட கோல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் நம்பர் நான் போய் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கால் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க்லின் இருக்கார். ஃப்ராங்க்லின்ட்ட போய் ஃப்ராங்க்லினோட நம்ம முதல் ஃப்ராங்க்லினை கண்டுபிடிக்கணும். ஃப்ராங்க்லினை கண்டுபிடிச்சி அவரோட நம்பர் வாங்குறது நம்ம வேலையா? கிடையாது இல்லை. அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க்லின்னு மட்டும் இல்லை. இப்போ வந்து 5 ரெக்கார்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ 5 ரெக்கார்டு நமக்கு வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து ஐடி இல்லை அப்படின்னா, நம்ம வந்து நல்லெண்ணெய் கொடுக்கறத விட ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம மேனேஜர் ஐடின்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஷ். இது வந்து இப்போ வந்து இங்கே மேனேஜர் ஐடின்னு கூட போட்டுக்கலாம். மேனேஜர் ஐடி அதில் வந்து நாட் ப்ரொவைடட். அலியாஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? நம்ம எம்ப்ளாயியோட ரெக்கார்டில் மேனேஜர் ஐடி எங்கெங்கே இல்லையோ அங்கே வந்து நாட் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஸ்டில் அ வேல்யூ. என்ன நல்லன்றது வெறும் பிளாங்க் ஸ்பேஸ். அதுக்கு பதிலாக நாட் ப்ரொவைடட் அப்படின்றது கூட ஒரு வேல்யூ தானே, ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுறோம். சரியா? ஆனால் இதில் ஒரு சினாரியோ இருக்குது. நியூமரிக் வேல்யூஸை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவோம், கேட்டகரிக்கல் வேல்யூஸை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். நியூமரிக் வேல்யூஸ்னால் ஒரு அது இன்டீஜராக இருக்கலாம், ஒரு டெசிமலாக இருக்கலாம். ஸோ இதுக்கெலாம் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும், இல்லை அதுக்கெலாம் ஒரு மீடியன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிஸ்னஸ் லாஜிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இப்போ கஸ்டமரோட டிரான்சாக்ஷன் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வந்து தே நீட் டு ஜென்ரேட் அன் ஆவரேஜ் ஆகும், இல்லை டோட்டல் சம் வந்து கொண்டு வரணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துட்டோம்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4 கஸ்டமர் இருக்கா, 4 பேரும் வந்து 5 5 5 அப்படின்னா எனக்கு 20 வந்துடுது. சரியா? டோட்டல் வேல்யூ 4 பேருக்கு 5 வச்சா 20 காமன் வேல்யூ. இப்போ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் ஸ்பெண்ட் வந்து 5. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து டோட்டலாக நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வந்து சம் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். சம் ஃபங்க்ஷனில் வந்து நான் இப்போ வந்து எனக்கு 3 கஸ்டமருக்கு தான் வேல்யூ இருக்குது, 4வது கஸ்டமருக்கு வேல்யூ இல்லை. 5 5 5 0ன்னு வச்சுப்போம். இதோட சம் என்னது? 15. இந்த 15 தான் ஜென்ரேட்டட் ரெவன்யூ. இப்போ நான் பாட்டுக்கு ஆவரேஜ் வேல்யூ போட்டுவோண்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 5ன்னு போட்டேன்னு வைங்க. ரெவன்யூ இதில் எவ்வளோ காட்டும்? 20 காட்டும். ஆனால் ஆக்சுவல் ரெவன்யூ என்ன? 15 தான். ஸோ டிபெண்டிங் ஆன் த பிஸ்னஸ் யூஸ் கேஸ் நம்ம வந்து அந்த கேள்விகள் கேட்கணும் இன்டர்வியூவில். வாட் இஸ் த பிஸ்னஸ் யூஸ் கேஸ்? இந்த ஆவரேஜ் வேல்யூ செட் பண்ணணுமா, மீடியன் வேல்யூ செட் பண்ணணுமா, இல்லை மோட் வேல்யூ செட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். இப்போ கேட்டகரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னா டெக்ஸ்ட் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஃபோன் நம்பர், முன்னாடி ஃபோன் நம்பர்னு இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கேட்கலாம், பாஸ் அந்த ஃபோன் நம்பர் வந்து நம்பர் தானே? நம்பர் தான், பட் அது வந்து ஒரு சம் பண்ணுற நம்பர் கிடையாது. ஃபோன் நம்பர் வந்து இது வந்து ஒரு யூனிக்கான நம்பர், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஐடின்னு இருக்காங்க. இப்போ நான் 101 102 103ன்னு செட் பண்ணுறேன்னா நான் இதை சம் பண்ண மாட்டேன், ரைட்? இப்போ 101 102 103 இருக்கிறத நான் சம் பண்ணேன்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வேல்யூ கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. ஸோ அது வந்து அவங்களுக்காக ப்ராமினெண்ட்டாக யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து எனக்கு ஃபோன் நம்பர் வந்து அது வந்து நியூமரிக் தான், அது டேட்டா டைப் வந்து நியூமரிக்னாலும் பட் அது வந்து அதோட வேல்யூ என்ன? அது வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா? அப்படி கிடையாது. இட்ஸ் ஒரு 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 கேட்டகரிக்கல் வேல்யூ தான். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அன்னோன்னும் போட்டுக்கலாம். இப்போ குவாலிஸில் வந்து இப்போ இந்த இடத்துல என்ன போடுறேன்னா அந்த வேல்யூ தானே வரும். இப்போ மேனேஜர் ஐடிக்கு வந்து நாட் ப்ரொவைடட்னு கொடுத்துட்டேன்னா எங்கெங்கே நல் இருக்கோ அங்கே நாட் ப்ரொவைடட்னு வந்துடும்.
அதே மாதிரி தான் இங்கே இப்போ அன்னோன் மோட் வேல்யூ அதுவுமே பிஸ்னஸ் வேல்யூ பொறுத்து தான். சரியா? நெக்ஸ்ட் ஜம்பிங் டு டேட்டா மாடலிங். டேட்டா மாடலிங்னா என்ன? டேட்டா மாடலிங்னா என்ன? ஒரு டேட்டாவை மாடல் பண்ணுறோம். எப்படி மாடல் பண்ணுறோம்? எத்தனை டேபிள்ஸ் இருக்கணும், இந்த டேபிள்ஸுக்குலாம் என்ன ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா மாடலிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேட்டா மாடலிங். நார்மலைசேஷன்னா என்ன? இது எதுக்கு முக்கியம்? சரியா? நார்மலைசேஷன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் ஐ வில் ரிப்பீட். நார்மலைசேஷன்னா என்னன்னா, ஒரு டேட்டா இருக்கு. சரியா? அந்த டேட்டா வந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும்ல, அதை பிரேக் டவுன் பண்றது தான். இன்னும் நட்சல்ல சொல்லணும்னா, ஒரு பெரிய டேபிள் இருக்கு, நீங்க பெரிய டேபிளை உடைச்சு சின்ன டேபிளா மாத்தினா நார்மலைஸ்டு ஃபார்ம். குட்டி குட்டி டேபிளா இருக்கு, அதை நான் பெருசா மாத்தினேன்னா அது வந்து டீநார்மலைஸ்டு ஃபார்ம். இப்ப நார்மலைசேஷன் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, ரெடியூஸ் ரிடண்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரே டேட்டா திரும்பி வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம மெமரிக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் தானே. மெமரி நம்ம சேவ் பண்ண பார்க்கணும்ல, மெமரி சேவ் பண்ணால் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டோரேஜுமே நமக்கு வந்து இம்ப்ரூவ்டாக இருக்கும். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கீழே எக்ஸாம்பிள் காட்டுவே உங்களுக்கு அதில் புரியும். அப்புறம் இதோட டேட்டா இன்டெகிரிட்டியும் வந்து வேல்யூபுளாக இருக்கும். டேட்டா இன்டெகிரிட்டினா என்ன? டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா, டேட்டா வந்து ஆக்குரேட்டாக இருக்கா, டேட்டா வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கா அப்படின்றது தான் டேட்டா இன்டெகிரிட்டி. இப்போ இந்த நார்மலைசேஷனில் வந்து நமக்கு வந்து 4 ஃபார்ம்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது 3 நார்மல் ஃபார்ம்ஸ் தான். நம்ம 4th ஃபார்ம் பார்க்க போகிறது கிடையாது, பிகாஸ் இட்ஸ் நாட் நெசசரி. பட் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து பாய்ஸ் கார்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் அட்டோமிக் வேல்யூஸ் தான் இருக்கணும். அட்டோமிக் வேல்யூஸ்னால் என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு காலம் இருக்குது, காலத்துக்குள்ளே வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கோம். ரைட்? இப்போ ஃபோன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது வந்து ஒரு வேல்யூ தானே இருக்கணும். இப்போ 2 3 இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க வந்து ஒரு அன்நார்மலைஸ்டு டேபிள் வச்சிருக்கேன். இங்க வந்து பாருங்க, கஸ்டமர் ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர்லயே ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பர் இருந்தா இட்ஸ் நாட் அட்டோமிக். ஸோ இதை பிரேக் பண்ணி நம்ம வந்து சிங்கிள் டேபிளா மாற்றணும். எப்படி மாத்தலாம்? அந்த அட்டோமிக் வேல்யூவை வந்து நம்ம 2ஆ மாத்திரலாம். இப்போ 2 அதே கஸ்டமர் தான், கஸ்டமர் ஐடி அதே நேம் தான், ஜான் டோ தான். பட் இது அவருடைய ஃபர்ஸ்ட் நம்பர், திருப்பி அதே கஸ்டமர் ஐடி அதே அவரோட நம்பர், அண்ட் இது வந்து செகண்ட் ஃபோன் நம்பர். ரைட்டா? So we are getting atomic values for our first normal form. Second normal form அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நான் கீ ஆட்ரிபியூட் இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாவே நம்ம பிரைமரி கீக்கு தான் டிபெண்ட் ஆகிருக்கணும். நம்ம ஒரு டேபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக வில் ஹேவ் பிரைமரி கீ, வில் ஹேவ் ஃபாரின் கீ. நமக்கு இருக்கக்கூடிய அந்த நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஃபுல்லாவே பிரைமரி கீல தான் இருக்கணும். சரியா? அடுத்து என்ன போட்டிருக்கு? If part of the primary key determines some attributes but not all, those attributes are moved to a separate table. இப்போ நான் சொன்னேன்ல, இல்ல நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்னது, ஃபுல்லா டிபெண்டா இருக்கும். அப்படி டிபெண்ட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணிடணும், நம்ம வந்து அதை வந்து செகண்ட் டேபிளா பிரேக் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதுல வந்து ஒரு அன்நார்மலைஸ்ட் ஃபார்ம் ஒரு டேபிள் இருக்கு. ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் நேம், பிரைஸ். இதான் நம்மளோட 4 காலம். ஆர்டர் ஐடி நம்பர் 1க்கு ப்ராடக்ட் ஐடி 101ல என்ன போகுது? லேப்டாப் போகுது. ஆர்டர் ஐடி 1க்கு ப்ராடக்ட் ஐடி 102ல என்ன இருக்கு? மவுஸ் இருக்கு. இப்போ ஆர்டர் ஐடி நம்பர் 2 இதுக்கு ப்ராடக்ட் ஐடி 101 வைக்கிறப்ப திருப்பி லேப்டாப்ன்றது ரிப்பீட் ஆகுது, அதே பிரைஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ஆர்டர் ஐடிக்கு 101 102 ரிப்பீட் ஆகிட்டே இருந்தா, அதாவது ப்ராடக்ட் ஐடி ரிப்பீட் ஆகிட்டே இருந்தா எத்தனை வாட்டி லேப்டாப் ரிப்பீட் ஆகும், எத்தனை வாட்டி பிரைஸ் ரிப்பீட் ஆகும்? அப்போ இது வந்து நமக்கு என்னது, டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா தானே ஸ்டோர் ஆகுது, மெமரி வந்து எஃபிஷியன்ட்டா நம்ம யூஸ் பண்ணல. இப்போ இந்த டேபிளை நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம்? இதுக்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் ஐடி தான் வந்து என்னது, டைரக்டா டிபெண்ட் ஆகுது. இந்த லேப்டாப் அப்படின்ற ப்ராடக்ட் நேம் வந்து ஆர்டர் ஐடி டிபெண்ட் பண்ணி இல்ல, இந்த மவுஸ் என்ற ப்ராடக்ட் நேம் வந்து ஆர்டர் ஐடி டிபெண்ட் பண்ணி இல்ல, பட் இட் ராதர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட் ஐடி 101 and 102. அப்போ நம்ம இதை பிரேக் பண்ணிட்டோம் ஒரு செப்பரேட் டேபிளா, we are going to save a lot of space. நம்ம 100 ஆர்டர் ஐடி கொடுத்தா கூட இதோட வேல்யூ ரொம்ப சின்னதா இருக்கிறனால we are going to save the data, மெமரி சேவ் பண்றோம். இது எப்படி பண்றோம்னு பாருங்களேன். இப்போ ஆர்டர் ஐடி இருந்துச்சா, அதே ஆர்டர் ஐடி ரிப்பீட் ஆகுது. ப்ராடக்ட் ஐடி இருக்கா, ரைட். பட் இந்த 101 ப்ராடக்ட் ஐடி என்னது, லேப்டாப், அதோட ப்ரைஸ் என்ன, 800. இந்த ப்ராடக்ட் ஐடி 102க்கு என்னது, அதே மவுஸ் அதே ப்ரைஸ் 20. ஸோ இப்படி நம்ம வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் பிரேக் பண்ணுறோம். தேர்ட் நார்மல் ஃபார்ம் என்னன்னா, எந்த வகையான டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அதாவது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி எப்போ நடக்கும்னா, இந்த நான் கீ ஆட்ரிபியூட் இருக்குல்ல, அது வந்து இன்னொரு நான் கீ ஆட்ரிபியூட்டா வந்து சார்ந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன பார்த்தோம், நான் கீ ஆட்ரிபியூட் வந்து என்னது, பிரைமரி கீயை ஃபுல்லியா டிபெண்ட் பண்ணி இருக்காது.
சரியா? அதனால நம்ம வந்து பிரேக் பண்றோம். இப்ப என்னன்னா, நான் கீ அட்ரிபியூட் வந்து இன்னொரு நான் கீ அட்ரிபியூட்ட சார்ந்து இருந்தா, அப்ப நம்ம அத வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம்க்கு கொண்டு வரணும். அதாவது ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருந்தா, அது நம்ம வந்து இல்லாம பண்றது தான் தேர்ட் நார்மல் ஃபார்ம். இப்ப இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். இங்க ஒரு அன்நார்மலைஸ்ட் டேபிள் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு, லொகேஷன் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் வந்து ஜான் டோ, அவர் வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங். எம்ப்ளாயி ஐடி 2 ஜேம்ஸ் ஸ்மித் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு. எம்ப்ளாயி ஐடி 3 பாப் ஜான்சன் வந்து மார்க்கெட்டிங் டீம்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு தெரியுது, மார்க்கெட்டிங் டீம் வந்து நியூயார்க்ல பேஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சிகாகோவில் பேஸ் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நியூயார்க் லொகேஷன்ல இருக்காங்க. பாத்தீங்களா, அது ரிப்பீட் ஆகுது. மார்க்கெட்டிங் நியூயார்க். இது நம்ம செகண்ட் நார்மல் ஃபார்ம்லயும் பார்த்தோம் கிட்டத்தட்ட, ரைட்டா? ஆனா இங்க பாருங்க, இதுவே இவங்க ரெண்டு பேருமே பார்ஷியலா டிபெண்டா இருக்காங்க பாருங்க. மார்க்கெட்டிங் நியூயார்க்கும் பார்ஷியலா டிபெண்டா இருக்காங்க பாருங்க. மார்க்கெட்டிங் நியூயார்க்கும் திருப்பி அவங்களே பார்ஷியலி டிபெண்டா இருக்காங்க பாருங்க. ஸோ இவங்களுக்குள்ளால இருக்கிற வெறும் டிபார்ட்மெண்ட் லொகேஷன் தான் இது நான் கீ அட்ரிபியூட், ரைட்? இப்போ இதுல வந்து பாருங்க, இது வந்து ரெண்டும் ஒரு காம்போசிட் கீ எடுத்துக்கலாம். ஆர்டர் ஐடியும் ப்ராடக்ட் ஐடியும் கம்பைன் பண்ணணும், அது வந்து ஒரு காம்போசிட் கீயா மாறும். இந்த ப்ராடக்ட் நேமும் பிரைஸும் வந்து இதுல மோர் ஆர் லெஸ் டிபெண்டன்ட் டு தி ப்ராடக்ட் ஐடி, ரைட்? அது வந்து ஒன் ஆஃப் த காம்போசிட் கீ. ஸோ நோ பார்ஷியல் டிபெண்டன்சி தான் வந்து என்னது செகண்ட் நார்மல் ஃபார்ம். நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்றது தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், வி ஆர் கோயிங் டு பிரேக் திஸ் டேபிள். இந்த டேபிளை பிரேக் பண்ணி எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கா, அதில் வந்து நம்ம யூனிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துட போகிறோம். மார்க்கெட்டிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஐடி கொடுக்க போகிறோம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பாயிண்டர்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணுறோம், 1 2 1 இப்படின்னு யூஸ் பண்ணுறப்ப நியூமரிக்கல் வேல்யூஸோட பைட்ஸும் கம்மி. ஸோ வி ஆர் சேவிங் லாட் ஆஃப் மெமரி. இது பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் திருப்பி நான் சொல்லிடுறேன். யூ ஆர் கோயிங் டு சேவ் டேட்டா பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக எப்படின்னா, அந்த திரும்ப டேட்டா ரிப்பீட் ஆகிறத நம்ம தடுக்கிறோம். அதுதான் வந்து டேட்டா ரிடண்டன்சி, அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அப்புறம் டேட்டாவோட இன்டெகிரிட்டியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். அப்புறம் அந்த வேல்யூவை வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். சரியா? இதுதான் வந்துட்டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் நார்மலைசேஷன். ஜம்பிங் டு த செகண்ட் கொஸ்டின், how do you explain the difference between the star schema and snowflake schema? நீங்கள் வந்து ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. அங்கே வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், யூ வில் கெட் டு டிசைன் தி டேட்டா மாடலிங். இதுவுமே ஒரு டேட்டா மாடலிங் கீழே வரக்கூடிய கான்செப்ட் தான். டேட்டா மாடலிங்னு என்ன சொன்னேன், நீங்கள் வந்து டேபிள்ஸ் டிஃபைன் பண்ணுவீங்க, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ அதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, ஸ்டார் ஸ்கீமா. இப்போ இந்த ஸ்டார் ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஃபேக்ட் டேபிள் இருக்குது, அதை சுற்றி தான் உங்களுக்கு டைமென்ஷன் டேபிள் இருக்குது. இந்த ஃபேக்ட்னா என்ன, டைமென்ஷன்னா என்னென்னா உங்களுக்கு இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன், பட் வரக்கூடிய இன்டர்வியூ சீரீஸில் வி வில் சி வாட் இட் இஸ். சரியா? இப்போ ஃபேக்ட் டேபிள்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்ட்னா என்னென்னா மோஸ்ட்டாக நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கும், இப்போ டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், இல்லை நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிம் டேபிளில் என்ன இருக்குன்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். சரியா? இது வந்து டிரான்சாக்ஷன், ரைட்? இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், என்ன ரெவன்யூ இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த ஃபேக்ட் டேபிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை யார் செலவு பண்ணது, கஸ்டமர். அப்போ இங்கே ஒரு ஐடி கொடுத்துட்டோம்னா இங்கே டைமென்ஷன் டேபிள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இது ஒரு கஸ்டமர் ஐடி, அதாவது கஸ்டமர் டேபிள்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆர்டர் டேபிள்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு ஒரு டைம் ஸ்டாம்ப் டேபிளாக வச்சுக்கலாம். இதில் வந்து எல்லா டே ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் ரெக்கார்ட்ஸ் இருக்கட்டும்னு வச்சுக்கோமே. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி இதில் டிரான்சாக்ஷன் வரப்போ இது எல்லாமே 4 வேல்யூமே இன்க்ளூட் ஆகும், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக ஸ்டார் ஸ்கீமா. ஒரு ஃபேக்ட் டேபிளை சுற்றி பல டைமென்ஷன் டேபிள் இருந்தால் ஸ்டார் ஸ்கீமா. அதே இது ஸ்னோஃப்ளேக் எப்படி, ஸ்னோஃப்ளேக்கோட டிசைன் மாதிரியே. இப்போ ஃபேக்ட் டேபிள் இருக்கா, நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க, இந்த சைடில் இருக்க நான் 8 டேபிளை மறந்துடுங்க. அதே ஃபேக்ட் டேபிள் இருக்கா, அதே டைமென்ஷன் டேபிள் இருக்கா, பார்த்தீங்களா? இப்போ அதே டைமென்ஷன் டேபிளில் திருப்பி ஃபாரின் கீ வச்சு 2 டேபிள் ரிலேட் பண்ணுறோமா? ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்குது, படருது. இட்ஸ் லைக் அ ஸ்னோஃப்ளேக், ரைட்? அதான் ஸ்னோஃப்ளேக். சரி, இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்க்காம ஒரு டிசைன் ஓரியன்டாக பார்த்துறோம். இப்போ நம்ம டெக்னிக்கலாகவே பார்த்துருவோம் என்ன டிஃப்ரென்ஸ். சரியா? இது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போது, என்ன பெனிஃபிட் இருக்க போது நமக்கு தெரியணும்ல. நான் பெனிஃபிட்டை சொல்லிடுறேன், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார். இப்போ ஸ்டார் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு ரீட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்கும். ஸ்னோஃப்ளேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ரைட் பர்ஃபார்மன்ஸ் நிறையா இருக்கும், ப்ளஸ் ஸ்டோரேஜும் ஈஸி, ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்டார் ஸ்கீமா மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அனலிட்டிக்ஸ்.
சரியா? இப்போ இது உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கேட்குறேன். I'll give you 5 seconds to think. இது நார்மலைஸ்டு ஃபார்ம்ல இருக்கா இல்லை டீநார்மலைஸ்டு டேபிளில் இருக்கா? ஏன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த டைமென்ஷன் டேபிளை பிரேக் பண்ணி தான் இன்னொரு டைமென்ஷன் டேபிள் இங்கே வருது. இந்த டைமென்ஷன் டேபிளை பிரித்து பிரேக் பண்ணி தான் இன்னொரு டைமென்ஷன் டேபிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த டேபிளை பிரேக் பண்ணியிருக்காங்க, ரைட்? அப்போ இது வந்து இன்னும் நார்மலைஸ்டு ஃபார்மில் இருக்குது. ஸோ ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா வந்து நார்மலைஸ்டு ஃபார்ம், ஸ்டார் ஸ்கீமா வந்து டீநார்மலைஸ்டு ஃபார்ம். டீநார்மலைஸ்டு ஃபார்மில் நமக்கு வந்து ஃபாஸ்டர் ரீட்ஸ் இருக்கும், சரியா? அதுதான் நமக்கு வந்து ஸ்டார் ஸ்கீமா. இப்போ ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு பாருங்கள், உங்களுக்கு லாட் ஆஃப் ரைட் எஃபிஷியன்சி இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். டீநார்மலைஸ்ட் இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறது என்னது? நார்மலைஸ்டு ஃபார்ம். பிரேக் ஆகாமல் குட்டி லைக் பெருசாக இருக்கிறது என்னது? டீநார்மலைஸ்டு ஃபார்ம். பிரேக் பண்ணால் நார்மலைஸ், பிரேக் பண்ணால் வந்தால் டீநார்மலைஸ். இப்போ டீநார்மலைஸ் பண்ணியிருக்கனால நான் கொஞ்சோண்டு டேபிள் தானே, கொஞ்சோண்டு டேபிளாக இருக்கனால நம்மளோட query பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும்ல. ஏன் அப்படின்னு கொஞ்சம் கேள்வி கேளுங்க. இல்லை 4 டேபிள் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நான் ஜாயின்ஸ் ரன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குமா? இப்போ நான் இதில் ஜாயின் பண்ணேன்னு வைங்களேன், எத்தனை டேபிள் ரன் பண்ணணும்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டேபிள்ஸ்க்கு நான் ஜாயின் ரன் பண்ணணும். அப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், 4 டேபிள் தான். அப்போ அதோட சிம்பிளர் ஜாயின்ஸ் இருக்கனால நம்மளோட queryயுமே வேகமாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் முக்கியமாக ஃபார் அனலிட்டிக்ஸ். அனலிட்டிக்ஸ்னால் எப்படின்னா டேட்டா வேர் ஹவுசிங் செட்டப்ஸ்க்கு, ஸ்னோஃப்ளேக்கு, ரெட்ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி என்னோட டேட்டா வேர் ஹவுஸ் செட்டப்புக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ரைட்ஸ் பண்ணல, ரைட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து OLTP தேவை, கரெக்டாக? டிரான்சாக்ஷன் அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவில் வந்து நார்மலைஸ்டு ஃபார்மில் பண்ணுறோம். இப்போ நார்மலைஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஸ்டோரேஜ் ரிடண்டன்சி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? நார்மலைஸ்னால் என்ன? பிரேக் பண்ணுறோம்ல. அப்போ ரைட்டு நல்லா சீக்கிரமாக இருக்கும். அப்புறம் டேட்டா இன்டெகிரிட்டி அதிகமாக இருக்குது. அப்புறம் நிறைய காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ஸ் வித்தியாசம் பார்த்தோம், ரைட்? இதில் 12 டேபிள், இல்லை 4 டேபிள். ஸோ இதுதான் இதோட வித்தியாசம். சரி, அடுத்த கொஸ்டின். எப்பா யுவர் டிசைனிங்கை ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்கு நீ வந்து ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் டெவலப் பண்ணுற, நீ இதை எப்படி அப்ரோச் பண்ணுற அப்படின்றதான் கேள்வி. நீங்கள் இது இந்த பேங்கிங் சிஸ்டம் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு பிஸ்னஸ் யூஸ் கேஸ், ஃபஸ்ட்டு நான் இதை எப்படிப்பா அப்ரோச் பண்ணேன்? ஹவு வில் ஐ டிசைன் a டேட்டா வேர் ஹவுஸ்? அண்டர்ஸ்டாண்ட் தி பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட். உங்களோட பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் என்ன? ஆர் யூ கோயிங் டு செக் டிரான்சாக்ஷன்ஸ், ஆர் யூ கோயிங் டு செக் கம்ப்ளைன்ஸ், இல்லை ஃப்ராட் பேட்டர்ன்ஸ் எதுவும் கண்டுபிடிக்க போகிறீங்களா, இல்லை கஸ்டமர் அனாலிட்டிக்ஸு கண்டுபிடிக்க போகிறீங்களா? இங்கே பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் தான் நமக்கு ரொம்ப ப்ரைமரி. டேட்டா இன்ஜினியரிங்கிறது நம்ம வெறும் டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக கொடுக்குறது மட்டும் இல்லை, அது பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா எவ்வளோ பெரிய டேட்டா வந்தாலும் அது வேஸ்ட்டு தானே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேக்ட் டேபிள்ஸ் அண்ட் டைமென்ஷன் டேபிள்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஃபேக்ட்டுக்கு என்னென்ன வருது, என்னென்ன காலம்ஸ் வருது, என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் வருது, டைமென்ஷன் டேபிள் என்னென்ன டேட்டா டைப்ஸ் வருது, என்னென்ன காலம்ஸ் வருது, இது நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எஸ்சிடி. எஸ்சிடின்னா ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ். நம்ம அதை ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயில்டாகவே பார்ப்போம். பட் எஸ்சிடினா என்னென்னு புரிஞ்சுக்கோங்கன்னா, இப்போ நேற்று வந்து ஒரு கஸ்டமர் வந்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க்லின் வரார். ஃப்ராங்க்லின் வந்துட்டு எனக்கு நேற்று வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 555555552ன்னு கொடுத்துட்டு போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து பேங்க்கில் அப்டேட் பண்ணுறேன். மேடம், என்னோடய ஃபோன் நம்பர் வந்து எனக்கு அப்டேட் பண்ணி கொடுங்க. எனக்கு இன்றைக்கி வந்து என்னோடய நம்பர் வந்து 7777772 அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ என்னோடய மொத்த ரெக்கார்டையும் மாற்றுறதுக்கு பதிலாக அந்த ஃபோன் நம்பர்ன்ற ஒரு ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த ரெக்கார்டை மட்டும் அவங்க அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் என்ன மாதிரி இருக்குது? நேற்று எக்ஸிஸ்டிங் ஒரு ஃபோன் நம்பர், இன்றைக்கி ஒரு ஃபோன் நம்பர். அப்போ இந்த ஃபோன் நம்பர் மட்டும்தான் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோன் நம்பரை நம்ம இது எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்றது தான் இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3. டைப் 1ல் பார்த்தீங்கன்னா பழைய ரெக்கார்டு இருந்துச்சுல்ல, அந்த ரெக்கார்டுக்கு மேலே அதை எரேஸ் பண்ணிட்டு நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன்னா அது வந்து டைப் 1. இல்லை எனக்கு பழைய ரெக்கார்டும் இருக்கணும், புதிய ரெக்கார்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைப் 2 ஹிஸ்டாரிக்கல் ரோ இருக்கும். எனக்கு டைப் 3ன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வேல்யூ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரீவியஸ் ஒரு நியூ காலமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் டைப் 3. ஸோ இந்த எஸ்சிடிஸ் பற்றி ஃபியூச்சரில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் சிம்பிளாக தெரிஞ்சுப்போம், ஓவர் ரைட் பண்ணணுமா, இல்லை ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை புது காலமையும் பழைய வேல்யூவும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமா, சிமிலராக லைக் அடுத்தடுத்த காலமாக, இவ்வளோ தான் டைப் 3. அப்புறம் யூஸ் பல்க் லோட். இப்போ எனக்கு பழைய டேட்டா இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேங்கிங் சிஸ்டமில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட டேட்டா இருக்கும்ல, இதை நீங்கள் பல்க் லோட் பண்ணி இப்போ நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பண்ணுறேன்னா
ஸோ அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும், அதை எப்படி சினாரியோ பண்ண வரும். அப்புறம் இப்போ ஏற்கனவே அவங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அப்போனா இப்போ நான் இன்க்ரிமெண்டல் அப்டேட் சிடிசி சொன்னேன்ல, எஸ்சிடி ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ், இதை நான் எப்படி கேப்சர் பண்ணி இதை நான் எப்படி லைக் எஸ்சிடி பண்ண போகிறேன், அதுதான் அடுத்த சினாரியோ. அடுத்து நம்ம என்ன கேட்கணும், இது எப்படி நம்ம செக்யூராக வச்சுக்க போகிறோம், இது எப்படி நம்ம வந்து ஆடிட் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இருக்க போகுது, நம்ம ஸ்டோரேஜ் ரிசோர்ஸஸ் எப்படி, நம்ம டேட்டா பண்ணக்கூடிய டிரான்சிட் எப்படி வருது, அது என்கிரிப்டடாக இருக்கா இல்லை, அதே மாதிரி முக்கியமாக அந்த பிஐஏன்னு சொல்லுவாங்க, பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், அதாவது கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், இதெல்லாம் நம்ம எப்படி வந்து என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் அவங்களோட டூல் ஸ்டாக் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் டூல் ஸ்டாக் டு யூ வாண்ட், நீங்கள் ஏடபிள்யூஎஸ் ஈகோ சிஸ்டமா, அஷ்யூர் ஈகோ சிஸ்டமா, இல்லை லெகசி பேஸ்டா, இல்லை உங்களுக்குன்னு வந்து ஒரு ப்ரொப்ரேட்டரி டேட்டா பேஸ் செட்டப் எதுவும் இருக்கா, ப்ரொப்ரேட்டரி ETL பைப்லைன் செட்டப் எதுவும் வச்சுருக்கீங்களா, உங்களுக்குன்னு ப்ரொப்ரேட்டரி டேட்டா வேர் ஹவுஸ் செட்டப் இருக்கா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் யூ ஹேவ் டு ஆன்சர் ஃபார் தி சிஸ்டம். ஸோ பேங்கிங் சிஸ்டம்னு மட்டும் இல்லை, இட் குட் பி அ ரீட்டைல் சிஸ்டம், இட் குட் பி அ ஹெல்த் கேர் சிஸ்டம், எந்த சிஸ்டம்னாலும் நீங்கள் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணணும். சரி, ஜம்பிங் டு நெக்ஸ்ட் செக்ஷன், பிக் டேட்டா டூல்ஸ். பிக் டேட்டா டூல்ஸில் ஹவு வுட் யூ கம்பேர் Hadoop and Spark in terms of architecture and use cases? Hadoop வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஃப்ரேம் ஒர்க், சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்க் பேஸ்ட்ன்றது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 256 MB டேட்டா கொடுக்குறேன்னு வைங்களேன், அது வந்து 128 MBயா ஒவ்வொரு நோடில் வந்து ஸ்டோர் ஆகும், அதாவது ஒவ்வொரு டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். இப்போ அதாவது அதை வச்சு தான் நமக்கு பேரலலிசம் கிடைக்கும், கரெக்டாக? இப்போ 2 நோடு இருக்குன்னு வச்சுக்கோம், ஹடூப்க்கு 2 நோடு இருக்குன்னா, நான் போடுற ஃபைல் வந்து 2ஆக பிரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து இப்போ பேரலலிசம் அட்டைன் பண்ண முடியும். சரி, இப்போ இதில் வந்து பேரலலிசம் அட்டைன் பண்ணோன்னே இப்போ நம்ம வந்து மேப் ரெடியூஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஹடூப் வந்து மோஸ்ட்லி கம்பேட்டபிள் வித் மேப் ரெடியூஸ் தான். இது வந்து எதுக்கு நல்லதுன்னா, பேட்ச் ஜாப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பேட்ச் லோடிங் பண்ணணும், இல்லை பேட்சாக நான் வந்து ஜாப்ஸ் ரன் பண்ணணும்னா மட்டும்தான் தான் ஹடூப் வந்து பெஸ்ட் எஃபிஷியன்ட். அப்படின்னா இப்போ யாரும் ஹடூப் யூஸ் பண்ணுறது இல்லையா? அப்படி கிடையாது. டிபெண்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூஸ் கேஸ் இட் இஸ் ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் தான். பட் இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ், முக்கியமாக மேப் ரெடியூஸ்ன்ற ட்ராபேக்கை பீட் பண்ணுறதுக்கு தான் ஸ்பார்க் டெக்னாலஜியே வந்துச்சு. ஸ்பார்க்குக்கும் மேப் ரெடியூஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது நத்திங் டு டூ வித் ஆர்கிடெக்சர், பட் ஒரு பேரடிமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேப் ரெடியூஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ டிஸ்க் பேஸ்டுன்னு சொன்னேன்ல, ஒரு டிஸ்கில் வந்து எனக்கு 128 MB இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த மேப் என்ன பண்ணுன்னா, டேட்டாவை மேப் பண்ணி இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் ஒரு இன்டர்மீடியட் அவுட்கம் இருக்கும்ல, அந்த அவுட்கம்மை திருப்பி டிஸ்க்குக்கே எழுதும். இப்போ இந்த இன்டர்மீடியட் வேல்யூ இருக்குல்ல, திருப்பி டிஸ்க்லேருந்து லோட் ஆகி அதை ரெடியூஸ் பண்ணும். இப்போ அந்த இன்டர்மீடியட் ஒரு ஆக்ரிகேட் பண்ணுறேன், இல்லை ஒரு சம் பண்ணுறேன், ஏதோ ஒன்றுனாலும் டிஸ்கில் போட்டுட்டு திருப்பி எடுக்கும். அப்போ என்ன நடக்கும்? அதிகமான இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸ் நடக்குது. இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் நிறைய நடக்குது இல்லை, அப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி என்னது பீட் ஆகுது. ஆனால் ஸ்பார்க் என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹடூப் சிஸ்டமே யூஸ் பண்ணுறேன், ஆனால் இன்மெமரி ப்ராசஸிங்னால இல்லை அந்த ஒரு வாட்டி டேட்டாவை எடுத்துருச்சுன்னா அதை மெமரியிலே வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு லேசி எவாலுவேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது, அது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ அது என்ன பண்ணுவோம், மெமரியிலே வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு அவுட்கம் வரும் பார்த்துருக்கீங்களா, அதை தான் திருப்பி வந்து டிஸ்க்கு ரைட் பண்ணும். ஸோ லெஸ்ஸர் ஐஓ ஆப்ரேஷன், இது ஃபாஸ்டர், ஏன் மெமரியிலே ப்ராசஸ் ஆகுது. ஆனால் ஒரு அட்வான்ஸ்டாக என்னென்னா, இதில் பேட்ச் மட்டும் இல்லை, ஸ்ட்ரீமிங்கும் இதில் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, எம்எல்க்கு சப்போர்ட் இருக்குது, கிராஃப் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் இருக்குது. முக்கியமாக ஸ்பார்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டா ஃப்ரேம் அண்ட் டேட்டா செட் ஏபிஐஸ் தான் நம்ம டேட்டாவை மாற்றிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணிடுது, நம்ம டேட்டா வந்து டேட்டா ஃப்ரேமாக இருக்கனால அதோட யூசேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விதம், அதை மேனிப்புலேட் பண்ணுற விதம், டேட்டா வச்சு நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த விதம் வந்து we can use it efficiently. அப்புறம் மோர் ரியல் டைம் சினாரியோக்கு வந்து நம்ம வந்து ஸ்பார்க் யூஸ் பண்ணிக்கலாம். How can you explain how partitioning works in Apache Spark? பார்ட்டிஷனிங் சிம்பிளாக என்னென்னு புரிஞ்சுக்கலாம். பார்ட்டிஷன் பண்ணுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிக்கிறது, ரைட்டாக? பார்ட்டிஷன் பண்ணுறது என்னென்ன, பிரிக்கிறது தானே. இப்போ பிரிக்கும்போது இந்த ஸ்பார்க்கில் எப்படி நடக்குது, நீ பார்ட்டிஷன் பண்ணணும்னு ரைட்டு, உனக்கு பார்ட்டிஷன் தெரியுது, பார்ட்டிஷன் என்னது, பிரிக்கிற, ரைட்டு. ஆனால் நீ ஸ்பார்க்கில் பார்ட்டிஷன் எப்படி பண்ணுற, அதான் கேள்வி. நான் பார்ட்டிஷன் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலம் நான் சூஸ் பண்ணி
இதில் வந்து எனக்கு இத்தனை இதுவாக பார்ட்டிஷன் ஏதோ ஒரு வேல்யூ சூஸ் பண்ணி ஒரு லோ கார்டினாலிட்டி இருக்கக்கூடிய ஒன்றா சூஸ் பண்ணி நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறேன். என்ன நடக்கும்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை என்கிட்ட இப்போ ஸ்பார்க்கில் வந்து நம்ம வந்து நோட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கும்ல, மாஸ்டர் நோட் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்லேவ் நோட்ஸ் இருக்கும். இப்போ மாஸ்டர் நோட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இது என்ன பண்ணோம், ஒவ்வொரு நோட்ஸுக்கும் நம்ம எத்தனை பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக அது வந்து என்ன பண்ணுவோம், டேட்டாவை வந்து அனுப்பிடும். ஒவ்வொரு நோட்ஸ்லேயும் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும், இன்மெமரிலே ப்ராசஸ் ஆகும்ல. ஸோ அதில் வந்து இன்மெமரிக்கு வந்து பேரலாக அனுப்பும். ஸோ இட் பெனிஃபிட்ஸ் வித் பேரலிசம். எத்தனை நோட்ஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் பேரலிசம். சரி, இது எப்படி பிரியுது, அது என்ன பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் ஆகுதுன்னா, ஹேஷ் பார்ட்டிஷனிங் இருக்குது, ரேஞ்ச் பார்ட்டிஷனிங் இருக்குது. ஹேஷ் பார்ட்டிஷனிங் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து 100 காலம்ஸ் இருக்குது. ஹேஷ் வேல்யூன்றது இப்போ நான் வந்து எனக்கு 5 கார்டினாலிட்டியாக நான் வந்து பிரேக் பண்ணணும். அதாவது 5 பார்ட்டிஷன் கொடுத்து நான் பிரேக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட் நோட் போகும், செகண்ட் வேல்யூ செகண்ட் நோட் போகும், தேர்ட் இருக்கிறது தேர்ட் நோட் போகும், ஃபோர்த் இருக்கிறது ஃபோர்த் நோட் போகும், ஃபிஃப்த் இருக்கிறது ஃபிஃப்த் நோடுக்கு போகும். இப்போ என்னோட 6th வேல்யூ எங்கே போகும், ஃபஸ்ட் நோடுக்கு போகும். ஏன், என்னோட ஹேஷ் வேல்யூ என்னது 5ஆக செட் பண்ணியிருக்கேன். ஐம் டிவைடிங் இட் பேஸ்ட் பை 5 பார்ட்டிஷன்ஸ், ரைட்? ஸோ என்னோட 6th வேல்யூ எங்கே போகும், ஃபஸ்ட் நோடுக்கு போகும். ரேஞ்ச் பார்ட்டிஷன்னா நான் வந்து குறிப்பிட்ட ரேஞ்ச் செட் பண்ணிடுவேன். எனக்கு 1 to 4 ரேஞ்ச் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன்னா, அதுவே பிரிச்சுக்கிட்டு இப்போ நம்பர் 1 இருக்கிறதுலாம் ஒரு நோடுக்கும், நம்பர் 2 இருக்கிற வேல்யூஸ்லாம், அதாவது எப்படி சொல்லலாம், இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் முன்னாடி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அட்மின் டிபார்ட்மெண்ட், ரிசப்ஷன் டிபார்ட்மெண்ட், இதை வந்து நம்ம ரேஞ்சாக சப்ளை பண்ணிட்டோம்னா, இந்த ஒவ்வொரு ரேஞ்ச் இப்போ சேல்ஸுக்குள்ள டேட்டாலாம் ஒரு நோடுக்கு போயிடும், மார்க்கெட்டிங்குள்ள ஒரு டேட்டாலாம் ஒன்றுக்கு போயிடும், இப்படி ஒவ்வொன்றுக்கா பிரிஞ்சுக்கிட்டோம். சரியா, இதான் வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷனிங். அப்புறம் முக்கியமாக இல்லை, பார்ட்டிஷனிங் கீ வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஸ்டாம்ப்னு இருக்குன்னு வைங்க, 100 டேட்டாஸ்க்கு 100க்கும் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நோடு பிரிப்பீங்க? 100 நோடே இல்லையே, உங்கள்கிட்ட 5 நோட்ஸ் தானே இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட், ரைட்? அதே இப்போ 5 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா யூ நோ இட், அந்த கார்டினாலிட்டி வந்து லோவாக இருக்குது. எவ்வளோ தூரம் அந்த பிரிப்பு, அதாவது பகுப்பு, அதாவது எத்தனை வித்தியாசங்கள், இந்த டிஸ்டிங் வேல்யூஸ் இருக்கோ அதை நீங்கள் கம்மியாக சூஸ் பண்ணுறப்ப அந்த பார்ட்டிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரீபார்ட்டிஷன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறப்ப மோஸ்ட்டாக ரீபார்ட்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். குவாலிஸ் வந்து நீங்கள் ரீபார்ட்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, குவாலிஸ் தான் யூஸ் பண்ணணும். குவாலிஸ் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ரீபார்ட்டிஷன் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நோடில் இருக்க வேல்யூவும் ஷஃபிள் பண்ணி தான் அதை வந்து சார்ட் பண்ணும். அதே இது குவாலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோடுமே லைக் ஷஃபிளிங் இருக்காது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ரீபார்ட்டிஷன் வைங்க, இப்போ எனக்கு 5 நோடு இருக்குது, எனக்கு நான் 4 நோடாக மாத்திரேன்னு வைங்க, இந்த 5 பார்ட்டிஷனும் திருப்பி ஹேஷ் பார்ட்டிஷனோ ரேஞ்ச் பார்ட்டிஷனோ போயிட்டு தான் 4க்கு பிரியும். ஆனால் குவாலிஸில் இருக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 நோடு இருந்துச்சுல்ல, இப்போ நான் 4 நோடாக மாத்திரேன்னா இந்த 5ஆவது நோடில் ஒரு டேட்டா இருந்திருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரெக்கார்ட் 20 ரெக்கார்ட் 20 ரெக்கார்ட் 20 ரெக்கார்ட் 20 ரெக்கார்ட்னு வச்சு 5 நோடு இருக்குது. இப்போ இந்த 5ஆவது நோடில் 20 ரெக்கார்ட் இருக்குல்ல, இது ஷஃப்லிங் நடக்காமல் டேரெக்டாக அந்த 5th நோடில் இருக்கிற 20 ரெக்கார்ட்ஸும் அந்த 4th நோடுக்கு ஜாயின் ஆகும். அப்போ 20 20 20 40 அப்படி ஜாயின் ஆகும். அப்போ ஷஃப்லிங் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து நமக்கு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அண்ட் மெமரி ஆப்டிமைசேஷன் அண்ட் டேட்டா ஆப்டிமைசேஷன் தான். ஸோ நம்ம குவாலிஸ் ப்ரிஃபர் பண்ணணும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ப்ரெடிகேட் புஷ் டவுனை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் பார்ட்டிஷன் ப்ரூனிங். ப்ரெடிகேட் புஷ் டவுன்னா என்ன, நம்ம ஃபில்டரிங் தான். நம்ம ஃபில்டரிங் வந்து ஏர்லியராக பண்ணிட்டோன்னா என்ன ஆகிடும், அந்த பார்ட்டிஷன் ப்ரூனிங். நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறுன்னு வச்சுட்டேன்னா எனக்கு அந்த நோடு மட்டும்தானே யூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் ஹவு த பார்ட்டிஷனிங் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், why might you choose Parquet over CSV for storing large data sets? Parquet வந்து பார்த்தீங்கன்னா காலம்னார் பேஸ்டு டேட்டா, சிஎஸ்வினா ரோ பேஸ்டு டேட்டா. Parquet வந்து என்னென்னா ஸ்கீமா எவல்யூஷன்னா, இன்றைக்கி எனக்கு 4 காலம் தான் இருக்குது, நாளைக்கு எனக்கு 5ஆவது காலமாக என் டேபிளில் ஒன்று வருதுன்னா அது Parquet சப்போர்ட் பண்ணும். ஆனால் சிஎஸ்வி வந்து அந்த ஸ்கீமா எவல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது. என்னோட Parquet ஃபைலை நான் வந்து இன்னும் கம்ப்ரெஸ் பண்ணலாம், சிஎஸ்வி ஃபைலை என்னால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் அனலிட்டிக்ஸ் வந்து Parquet தான் யூஸ் ஆகும். சிஎஸ்வி வந்து முக்கியமாக லார்ஜ் டேட்டா செட்டுக்கு யூஸே கிடையாது. இப்போ ஃபைல்ஸ் வர்றப்ப வேணால் சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கலாம், பட் அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம Parquet ஃபைலாக ஸ்டோர் பண்ணாதான் நமக்கு வந்து அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜம்பிங் டு ETL பைப்லைன்ஸ். ETL pipelines-ல first question, what steps do you take to ensure data quality in an ETL pipeline? Quality எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்கப்பா உங்கள் ETL பைப்லைனில்? ஃபஸ்ட்டு
நம்ம டேட்டா டேபிளுக்கு ஒரு ஸ்கீமா இருக்குல்ல. இப்போ 4 காலத்துக்கு வந்து ஸ்கீமா டிஃபைன் பண்ணியிருப்போம். காலம் நேம் டிஃபைன் பண்ணி டேட்டா டைப் டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த ஸ்கீமாவை நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணோம்னா டேட்டாவோட குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். அப்புறம் வரக்கூடிய டேட்டாவில் நம்ம ஏற்கனவே கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணிடணும். எனக்கு யூனிக்காக இருக்கணும், இல்லை எனக்கு இந்த டேட்டா டைப் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம போட்டோம்னா, இப்போ ஃபோன் நம்பர் வரக்கூடிய இடத்துல நீங்கள் நம்பர்ஸ் தான் போட முடியும். நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வரக்கூடிய இடத்துல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு போட்டிங்கன்னா இட்ஸ் இன்வேலிட்ல. அப்போ அது வந்து டேட்டா குவாலிட்டியை வந்து என்னது இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா உங்கள் வேல்யூ அதை அக்செப்டே பண்ணாது. இப்போ நல் வேல்யூஸ், இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக நல் இருக்கணுமா, நல் இருக்கக்கூடாதான்னு நான் செட் பண்ணிக்கலாம். எனக்கு நாட் நல் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன்னா அந்த டேட்டா வந்து நல் வேல்யூவாக வரவே வராது. அப்புறம் எனக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கொடுக்குற ஃபோன் நம்பரை நீங்களே என் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட் தானே. அப்போ டேட்டாவோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிருது இல்லை. ஸோ அது நம்ம வந்து டீடூப்ளிகேட் பண்ணிடணும். அண்ட் தென் இப்போ நம்ம வரக்கூடிய டேட்டாவெல்லாம் நம்ம வந்து லாக்ஸில் வைக்கணும். எத்தனை ரோஸ் வருது, எத்தனை மணிக்கு வந்துச்சு, இது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ஜாப் சக்ஸஸாக ஃபெயிலியர் ஆகும், இடிஎல் பைப்லைனில் எங்கே ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து நம்ம லாக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு டெஸ்ட் ரன் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் போடுறோம், நம்ம அதை டெஸ்ட் பண்ணாமல் வி கான் டூ எனிதிங்ல. ரன் பண்ணலாம், பட் நமக்கு குவாலிட்டியாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு, டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ்க்கு, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வச்சு நம்ம வந்து வி ஹேவ் டு செக் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதை வந்து வி ஹாவ் டு ஹாவ் இட் அலர்ட்டட். இப்போ ஏடபிள்யூஎஸ் ஈகோ சிஸ்டம்லாம் போயிட்டீங்கன்னு வைங்க. இப்போ க்ளூ ஜாப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைங்க. க்ளூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இடிஎல் பைப்லைனில். அது நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணிட்டோம், டேட்டா அனாமலிஸ் இருக்குது, வி ஹவ் நோட்டிஃபைடு அப்படின்னா வி கேன் ஒரு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் ஹவ் யூ என்ஷூர். ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் யூ என்ஷூர் தி டேட்டா குவாலிட்டி. Can you explain the concept of idempotency in ETL process? ஐடம்போட்டன்சினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ETL பைப்லைன் ரன் பண்ணுறேன்னு வைங்க. நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து அது டூப்ளிகேட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, எனக்கு 100 ரெக்கார்ட்ஸில் நான் ஒரு டேபிளுக்கு லோட் பண்ணுறேன். சரியா, ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு லோட் பண்ணிட்டேன். சரி, இப்போ 2 டேபிளில் எனக்கு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இதே 100 ரெக்கார்ட்ஸை நான் திருப்பி அங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னு வைங்க, எனக்கு 200 வேல்யூஸ் ஆகுது. அதாவது 2x காப்பி, ரைட்? 2 வாட்டி காப்பி ஆகுது. இதில் வந்து என்ன ஆகுது, டேட்டா வந்து டூப்ளிகேட் ஆகுது. இது ஐடெம்பொட்டன்சிக்கு யூஸ் ஆகுது. இது நம்ம ப்ராக்டிஸ் அப்போ வி கேன் ட்ரை இன்சர்ட்டிங் டேட்டா. பட் நம்ம ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் போகிறப்ப, இல்லை ஒரு பிஸ்னஸ் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து டூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணணும். சரியா? அப்போ இந்த ப்ராசஸ் நம்ம வந்து எப்படி பண்ணுறது, நம்ம இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த ஐடெம்பொட்டன்சி. ஏன் மேட்டர்ஸ், டேட்டா டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ரைட்? 100 ரெக்கார்ட்ஸ் திருப்பி அதே 2x காப்பி வந்து 200 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்எஃபிஷியன்ட், ரைட்? ஸோ டேட்டா டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு வந்து 100 ரெக்கார்டில் 50 லோட் ஆயிடுச்சு. திருப்பி எனக்கு ஃபெயிலியர் ஆகி நான் திருப்பி ஜாப் ரன் பண்ணுறப்ப இப்போ எனக்கு திருப்பி 100 கரெக்டாக போயிடுச்சு தான். ஆனால் இப்போ ஆல்ரெடி ஒரு 50 வந்து என்னது ஆல்ரெடி அந்த டேபிளில் இருக்குது. இப்போ ரீரன் பண்ணுறதுனால 150 டேட்டா அங்கே போயிடுது, இல்லை 150 ரோஸ் போயிடுது. அப்போ அது இன்எஃபிஷியன்ட் தானே. அப்போ 150 ரோஸ் வந்துருது, ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன 100 ரோஸ் தான். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ இதுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் இன்டர்வியூ சீரிஸ். ஸோ நம்ம வந்து ஷார்ட்டா வச்சுக்கலாம். அப்செட் லாஜிக்னா மர்ஜ் இன்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது வேற நீங்க வந்து இன்சர்ட் பண்ணி அப்டேட் பண்ணலாம். இதான் வந்து மர்ஜோட கான்செப்ட். இப்ப இந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னா, நீங்க இன்சர்ட் பண்றப்ப நீங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஐடி, ஒரு கஸ்டமர் ஐடி, யூ கேன் செக் இட். அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னா அதோட வேல்யூ டிஃபர் ஆயிருக்கா, அந்த காலம்ஸ் பர்டிகுலர் யூனிக் காலம்ஸ் நீங்க சூஸ் பண்ணி டிஃபர் ஆயிருக்கா, இல்ல சேமா இருக்கா. நீங்க சேமா இருக்கு ஆனா டிஃபரன்ஸ் இருக்குன்னா நீங்க மர்ஜ் பண்ணிக்கலாம், ரைட்டா? அப்புறம் ஸ்டேஜிங் டேபிள்ஸ் வித் டீடூப்ளிகேஷன். அதாவது நீங்க ஒரு டேபிள் வச்சிருப்பீங்க, இன்னொரு டேபிள் ஸ்டேஜிங் டேபிள்னே வச்சிருப்பீங்க. ஸ்டேஜிங் டேபிள்ல உங்க டேட்டாவை லோட் பண்ணிட்டு இந்த 2 டேபிளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நீங்க டீடூப்ளிகேட் பண்ணிடணும். டீடூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா டூப்ளிகேட்டட் டேட்டாலாம் டெலிட் ஆயிட்டு வெறும் ரா டேட்டா, அதாவது புதிய டேட்டா, நியூ டேட்டா மட்டும்தான் ஸ்டோரா இருக்கும். தென் யூ கம்பைன் இட். அதான் ஸ்டேஜிங் டேபிள்ஸ் வித் டீடூப்ளிகேஷன். அப்புறம் டெலிட் பிளஸ் இன்சர்ட். எப்பா இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது, பட் சிம்பிள் யூஸ் கேஸ் சொல்றேன். எனக்கு குட்டி டேட்டா தான், இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் தான். அப்படின்னா நீங்க வந்து எனக்கு எல்லா டேட்டையும் அழிச்சிட்டு புதுசாவே, அதாவது டேட்டா மட்டும் தான் அழிக்கிறீங்க. அதனால தான் ட்ரங்கேட் லோடுன்னு போட்டிருக்கேன்ல. நீங்க டேட்டா டெலிட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா போயிடும். சரியா? டேபிளோட டெலிட் ஆயிரும். அப்படி கிடையாது, நம்ம டேட்டா மட்டும் தான் எரேஸ் பண்றோம். ஸோ ட்ரங்கேட் பண்ணிட்டு நீங்க லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய டேட்டா அப்படியே ஸ்டோர் ஆயிரும். ஜாப் செக் பாயிண்ட்ஸ் ஆர் வாட்டர் மார்க்ஸ் இன் ஸ்ட்ரீமிங் ETLனா
உங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க, உங்க டைம் ஸ்டாம்ப வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வாட்டர் மார்க் பண்ணியிருப்பாங்க. அத நீங்க ஸ்ட்ரீமிங் ஈடிஎல்ல வைக்கிறப்ப, அந்த டைம் ஸ்டாம்ப கம்பேர் பண்ணி, அந்த டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 6:56 எனக்கு டைம். இப்போ 6:57க்கு எனக்கு கொஞ்சம் டேட்டா வருது. இப்போ என்னோட லாஸ்ட் டைம் ஸ்டாம்ப் என்ன 6:56. இத கம்பைன் பண்ணிட்டு, எனி டேட்டா பிஃபோர் 6:56 வந்து எனக்கு வந்து லோட் ஆகாம, 6:57லேருந்து என்னென்ன டேட்டா இருக்கோ, அது மட்டும் தான் லோட் ஆகுற மாரி நான் வந்து வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் we can implement to maintain idempotency. Idempotency என்ன சொன்னேன், எத்தனை வாட்டி ETL ஜாப் ரன் பண்ணாலும் எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரணும். அதான் idempotency. What ETL tools have you worked with and which one do you prefer? இதுக்கு வந்து ஒரு ப்ராட் நாலேஜ் வேணும். இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். சரி, நான் சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் போட்டேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு ரீட் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கற்றுக்கிட்டாலும் சரி, யூ மஸ்ட் நோ ஒய் யூ ஆர் டூயிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்துக்கோங்க, நான் ஒய்ன்னு என்ன கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு செர்வர்லெஸ் டூல். எனக்கு ஸ்கீமா எவல்யூஷன் வந்து எனக்கு அதுவே சப்போர்ட் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான யூஐ இருக்கு. ஈஸியாக S3ன்றது ஸ்டோரேஜ் சர்வீஸ் ஃப்ரம் Amazon AWS. ஸோ அது கூட ஈஸியாக இன்டெகிரேட் ஆகிடும். அதில் என்ன அத்தீனா யூஸ் பண்ணிக்கலாம். அத்தீனான்றது வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் டூல். அப்புறம் இது வந்து சிம்பிள் யூஐ இருக்கு. அப்புறம் ஸ்கேலபிள், ஏன்னா இது சர்வர்லெஸ்னால இட் ஹேஸ் ஈஸியாக நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஆனால் EMR அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ் விச் இஸ் a part of AWS ecosystem தான். பட் நான் இது ஏன் ஒய்ன்னு சொல்கிறேன்னா, ஐம் ஏபிள் டு கம்பேர் இட், ரைட்? இப்போ EMR பார்த்தீங்கன்னா ஐம் கஸ்டமைசிங் த ஸ்பார்க் கிளஸ்டர். எனக்கு எத்தனை கிளஸ்டர் வேணும்? எனக்கு 4 கிளஸ்டர் வேணுமா, 5 கிளஸ்டர் வேணுமா? ஓகே, எனக்கு 5 கிளஸ்டர் இருக்கும். ஈச் கிளஸ்டருக்கு எனக்கு எத்தனை நோடு வேணும், ஈச் நோட்ல எனக்கு எவ்வளோ மெமரி வேணும், இப்படி நான் ஒவ்வொன்றா கஸ்டமைஸ் பண்ணுறதா EMR. ஆனால் க்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடு மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். க்ளூ கோடு இல்லை ஒரு பைஸ்பார்க் கோடு மட்டும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுவே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு உங்கள் ஜாபை வந்து எஃபிஷியண்டாக ரன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது இப்படி உங்களுக்கு கம்பேர் பண்ண தெரியும். இப்போ மேலே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ETL டூல்ஸ் போட்டிருக்கேன். மொத்தமே இவ்வளோ தான் ETL டூல்னு கேட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. பட் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Apache Niffy போட்டிருக்கேன் பாருங்கள். அது ட்ராக் அண்ட் ட்ராப் ETL டூல். இது வந்து ரியல் டைமுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் பேட்ச் டேட்டா மூவ்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து Apache Niffy யூஸ் பண்ணிக்கலாம். இதான் முக்கியமான கீவேர்ட், ட்ராக் அண்ட் ட்ராப் ETL டூல். அப்புறம் ரியல் டைம் அண்ட் பேட்ச்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஏர் ஃப்ளோனா என்னது? இது வந்து வெறும் ஒர்க் ஃப்ளோ ஆர்கஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் வந்து ஒரு 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 பைஸ்பார்க் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணிக்கலாம். இத்தனை டியூரேஷனில் எனக்கு இத்தனை டேக் செட் பண்ணுறேன், எனக்கு இந்த இப்படி தான் நீ ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுற, இந்த ஜாப் ரன் ஒன்று அடுத்த இந்த ஜாப் ரன் ஆகணும் அப்படின்னு செட்டப் பண்ணுறது தான் ஏர் ஃப்ளோ டூல். இப்போ இந்த மாதிரி நிறைய எங்கே பாருங்க, சர்வர்லெஸ் ETL சர்வீஸ். இது வந்து இப்போ அஷூர் வந்து ரொம்ப காமன், ரைட்? இப்போ அஷூரில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரின்னா இது வந்து அஷூருக்குள்ள க்ளூ டூல். அதாவது அஷூருக்குன்னு வச்சிருக்கிற ETL டூல். AWSக்கு க்ளூ இருக்குல்ல, அதே மாதிரி அஷூருக்கு வந்து டேட்டா ஃபேக்ட்ரி. இப்போ இது வந்து மைக்ரோசாஃப்ட் பேஸ். இதுவுமே வந்து நிறைய டேட்டா இன்டெகிரேஷன் சர்வீஸ், டிஃப்ரெண்ட் செட்டப் கூட நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் செட்டப்க்கு. ஸோ DBT இருக்குது, அது வந்து ஈஸியாக வந்து SQL பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேட்டா இருக்குல்ல, நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் நாலேஜ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடாக வந்துட்டு தென் யூ கேன் டூ இட். தென் நீங்கள் எது கற்றுக்கிட்டாலும் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த டூல் எதுக்கு, அந்த டூல் எதுக்கு, அந்த டிஃப்ரென்ஸ் சொல்ல தெரிஞ்சாதான் they will understand that you have a broad knowledge in the industry and you can do well. சரியா? So good luck with this. The time constraint இருக்கனால we couldn't go to the 5th one, but in the upcoming future series நம்ம வந்து தொடர்ந்து இதை பார்க்கலாம். Do like the comment, do like the video. இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and then do share with your fellow data engineers, யாருக்கு யூஸ் ஆகுமோ. தொடர்ந்து, because this is the first video, don't think there is no technicality or coding இல்லைன்னு. வரக்கூடிய ஃபியூச்சர் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ மாதிரியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு உட்காந்தேன் கேட்டேன் இல்லாமல் இருக்காமல் உங்களுக்கு வந்து நல்ல டைம் போகும். யூ வில் கெட் டு எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ஹேண்ட்ஸை நீங்கள் டர்ட்டி பண்ணலாம். சரியா? நீங்கள் தொடர்ந்து நம்மளை டேட்டா வேல்யூவை ஃபாலோ பண்ணுங்கள். டு ஆல் தி டேட்டா இன்ஜினியர்ஸ் தேர், குட் லக் and good luck with your practice. Hope you all have a nice day. Bye-bye. Vaishnavi, I really want to learn full stack and AI, but I don't know where to start from. And